إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை அழகிய முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக எத்தி வைக்காமல் மார்க்கத்திலே எது எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் காட்டித் தராமல் இந்த உலகத்தை விட்டும் பிரியவில்லை என்பதை நாம் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதனை சொல்லிவிட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டேன் என்பதாக அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது, எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான பரிபூர்ணமான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் என்பதில் நாங்கள் யாருமே சந்தேகம் கொள்ள மாட்டோம். குறைங்களை கொஞ்சம் கூட நாங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டோம், உறுதியாகவே இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அதன் பெயரிலே கூட்டுவதற்காக தேவைப்பட மாட்டாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். மார்க்கம் பரிபூர்ணமானதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் நாங்கள் வேறு எந்த ஒன்றையும் அதில் கூட்ட தேவையில்லை. மார்க்கம் என்ற பெயரில் எந்த ஒன்றையும் கூட்ட தேவையில்லை. அவ்வாறு கூட்டினால் அந்த மார்க்கம் பரிபூர்ணம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஏதோ சிலதை விட்டு வைத்திருக்கின்றான், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை முழுமையாக எத்தி வைக்காமல் ஏதோ குறை வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனைத்தான் நாங்கள் மார்க்கம் என்ற பெயரிலே பூர்ணப்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கூட்டக்கூடியவர்களுடைய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ். அல்லாஹ் தஆலா அனுமதிக்காதவைகளை அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய இணையாளர்கள், அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் அவர்களுக்கு இருக்கின்றார்கள் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே மார்க்கம் அல்லாஹ்வுடையது, அது பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படி என்றால் அந்த பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் அதன் பெயரிலே நாங்கள் புதிதாக உருவாக்குவது அந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது அந்த கருத்துக்கு முரணான ஒன்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமையாக எத்தி வைக்கவில்லை என்பது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு மார்க்கம் பூர்ணமாக்கப்படுவதற்கு பின்னாலும் இஸ்லாத்துடைய சில எதிரிகள் இந்த மார்க்கத்திலே முஸ்லிம்களுடன் நேரடியாக மோத முடியாததன் காரணமாக மார்க்கத்திலே இல்லாத சில விஷயங்களை அழகாக மக்களுக்கு காட்டி
கவர்ச்சிகரமாக காட்டி அதன் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்கலாம் என்ற கோணத்திலே அவர்களுக்கு அதனை காட்டி அதன் மூலமாக இந்த மார்க்கத்திலே இல்லாத சில விஷயங்களை பித்அத்துகளை உட்பூத்தி விட்டார்கள். அதன் விளைவாக அந்த பித்அத்துகள் சமூகத்திலே பல இடங்களிலே பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனை பற்றிய சுன்னாவை பற்றிய தெளிவான அறிவின்மை, அதே போன்று மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதல், சில தனிநபர்களுடைய விஷயத்திலே அளவு கடந்து அவர்களுடைய விஷயத்தில் அளவு கடந்து போதல், அதே போன்று மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகுதல் போன்ற பல காரணங்களினால் இந்த மார்க்கத்திலே புதிதாக பித்அத்துகள், புதிய மார்க்கத்திலே இல்லாத பித்அத்துகள் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த உருவான பித்அத்தை பற்றி அநேகமான உலமாக்கள் வாய்மூடி இருந்ததாலும், சில உலமாக்கள் அதனை செய்து வந்ததாலும், அதே போன்று சில பித்அத்துகள் சில மனிதர்களுடைய மனோ இச்சைக்கு உடன்பட்டதாக இருப்பதனாலும், அதே போன்று இன்னும் சில ஆட்சியாளர்கள் அந்த பித்அத்துகளை செய்து வந்த இது போன்ற காரணங்களினால் மக்களுக்கு மத்தியிலே இந்த உருவான பித்அத்துகள் பல இடங்களுக்கு பரவுவதற்கான காரணமாகவும் இந்த பித்அத்துகளுக்கு இந்த மேற்கொண்ட சொன்ன காரணங்கள் அமைந்து விடுவதனால் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பித்அத் சொன்னால் என்னது? நாங்கள் பொதுவாக விளங்கி இருக்கின்றோம், மார்க்கம் என்ற பெயரிலே, இஸ்லாத்திலே மார்க்கம் என்ற பெயரிலே அல்லாஹ் தாலாவை நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே குர்ஆன்ல ஹதீஸ்ல வராத, நபி அவர்கள் காட்டி தராத விஷயங்களை நாங்கள் உருவாக்குவது தான் பித்அத் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சில பொதுமக்கள் சிலர் கேட்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாத எல்லாமே பித்அத்துகள் அல்ல, மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டவைகள் தான் பித்அத்துகள். இந்த பித்அத்துகள் வேண்டாம் என்று சொன்னால் சிலர் மறுகேள்வி கேட்பார்கள், நபியுடைய காலத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய வாகனங்கள் இல்லையே, அப்ப அந்த வாகனத்தில் போறது பித்அத்து தானே? நபியுடைய காலத்தில் இவ்வாறான மாளிகைகள் இருக்கவில்லையே, அது போன்ற மாளிகைகளை வசிப்பதும் பித்அத்து தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் அழகா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில எங்களுக்கு பயன்படக்கூடிய சில படைப்பினங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவைகளையும் அல்லாஹ் தஆலா பிற்காலத்தில் எதிர்காலத்தில் படைப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு இறக்கிய குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் தஆலா வயஷ்ரஉ மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மார்க்கமாக ஆக்குவான் அல்லாஹ் தஆலா எங்கேயும் சொல்லவில்லை. என உலக விடயங்களிலே புதிதாக நிறைய உருவாகலாம், எங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கம் என்ற விஷயத்திலே தான் இங்கே பித்அத் வருகின்றது. மார்க்கத்திலே தான் நாங்கள் பித்அத்தை கூட என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் பித்அத்தை உருவாக்குவதும் அந்த பித்அத்தை செய்வதும் இஸ்லாத்துடைய பார்வையிலே ஹராமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுக்கு அல்லாஹ் அந்த நபி எதனை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதனை விட்டு உங்களை தடுத்திருக்கிறார்களோ அதனை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். மேலே சுட்டி காட்டி அந்த வசனமும் இதனை குறிக்கின்றது. அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை அவர்களுக்கு மார்க்கமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய சில இணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய இந்த கேள்வியும் இந்த பித்அத்துகள் கூட என்பதை சுட்டி காட்டக்கூடியது இருக்கின்றது. அதே போன்ற ஹதீஸ்களிலேயும் பல ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நபி அவர்கள் கூறியதாக எங்களுடைய இந்த மார்க்கத்தில் அதில் இல்லாதொன்றை யார் புதிதாக உருவாக்கினார்களோ அவை தட்டப்பட்டு விட்டு என்பதாக, தட்டப்படக்கூடிய என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான், إن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. நாங்கள் அரபில் ஒரு ஹதீஸை கேட்போம். அப்படி மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறார் நபி அவர்கள்? சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய அந்த செய்தியிலே சொல்கிறார்கள், வார்த்தைகளிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் நபியுடைய வழிகாட்டல், விடயங்களிலே மிகவும் கெட்டது எதுன்னு சொன்னால் மார்க்கத்துடைய பெயரிலே புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள், புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்துமே பித்அத்துகள், அனைத்து பித்அத்துகளுமே வழிகேடுகள் என்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் இங்கு நினைவுபடுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இத்தபிஉ வலா தப்ததிஉ ஃபகது குஃபீதும், நீங்கள் மார்க்கத்திலே வந்ததை பின்பற்றுங்கள், புதிதாக உருவாக்கி கொள்ளாதீர்கள். ஃபகது குஃபீதும், நீங்கள் போதுமாக்கி கொள்ளப்பட்டு அண்ணா உங்களுக்கு இருக்கக்கூடியது போதும், மார்க்கத்தில் குர்ஆனிலே ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு போதுமான என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள். இன்னொரு இடத்துல சொல்கின்றார்கள், அல் இக்திசாது ஃபித்தீனி அஹ்ஸனு மினல் இஜ்திஹாதி ஃபில் பித்ஆ, மார்க்கத்தில் நடுநிலையாக போவது
அளவு கடந்து போகாமல் அலட்சியமும் இல்லாமல் நடுநிலையாக போவது அதே மார்க்கத்திலே புதிதாக பித்அத்துகளை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதை விட சிறந்த என்பதை சொல்கின்றார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு வருடம் செல்ல செல்ல அங்கே அதாவது ஒவ்வொரு வருடம் கடந்து போக போக புதியான ஒவ்வொரு பித்அத்துகள் உருவாகி அதன் மூலமாக ஒவ்வொரு சுன்னாக்கள் அங்கே மறைக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பித்அத்துகள் தான் வளர்ந்து கொண்டிருக்கும், அதுதான் ஹயாத்தாகி கொண்டிருக்கும், சுன்னாக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், அதாவது பித்அத்து ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கும் பாவத்தை விட மிகவும் விருப்பத்துக்குரிய ஒன்று. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பித்அத் ஒருவர் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் பித்அத்தை தெரியாமல் செய்வார் முதலாவதாக. இரண்டாவது அதனை நன்மை என்று நினைத்து கொண்டு செய்வார். எனவே நன்மை என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் யாருமே தௌபா செய்வதில்லை. ஆனால் ஒரு பாவத்தை செய்யக்கூடியவன் அவனுடைய மன இச்சையின் பிரகாரம் பாவத்தை செய்கின்றான், என்றாவது ஒரு நாளைக்கு அதனை பார்த்து திருந்துகின்றான், தான் செய்த பாவம் உணர்ந்து அவன் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்கின்றான். ஆனால் பித்அத் செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்வதில்லை. காரணம், அவர்கள் அது நன்மை என்று நினைத்து கொண்டுதான் செய்கின்றார்கள். எனவே ஷைத்தானுக்கு அதுதான் தேவை. பாவங்களில் தௌபா செய்யப்படாத பாவங்கள் தான் ஷைத்தானுக்கு தேவை. அதனால் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பித்அத் இப்லீஸுக்கு பாவங்களை விட மிகவும் விருப்பத்துக்குரிய காரணம், பாவத்தை விட்டும் தௌபா செய்வான் மனிதன், ஆனால் பித்அத்தை விட்டு ஒரு நாள் தௌபா செய்ய மாட்டான், அது நல்லது நினைத்து கொண்டு செய்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தடுக்கப்பட்ட பித்அத்துகளை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம். சில பித்அத்துகள் இருக்கின்றன, அடிப்படையில் அறவே மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத சில பித்அத்துகள். நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் நிறைய இருக்கக்கூடிய பித்அத்துகளை நீங்கள் பார்க்கலாம். கந்தூரி கத்தங்கள், மௌலிதுகள், இவைகள் எல்லாம் அடிப்படையில மார்க்கத்திலே ஆதாரமே இல்லாத விஷயங்கள். இவைகள் பித்அத்துகளிலே மிகவும் கூடாத பித்அத்துகள் தான். இவைகள் ஒரு வகை. இன்னொரு வகையான பித்அத்துகள் இருக்கின்றன, அடிப்படையில மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் இருக்கின்றது, ஆனால் அதில் நபி அவர்கள் காட்டி தராத முறையில் அந்த வணக்கத்தை செய்யக்கூடிய நேரத்தில், அடிப்படையில் அது ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நபி அவர்கள் காட்டி தராத முறையில் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே பித்அத் உருவாகின்றது. இந்த பித்அத்து நாங்கள் அதிகமான அலட்சியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கின்றேன். ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. இந்த ஸலவாத் என்பது பொதுப்படையான ஒரு வணக்கம். யாருக்கும் எந்த நேரத்திலையும் அந்த ஸலவாத்தை சொல்லலாம். குறிப்பாக ஒரு இடத்துல அல்லது குறிப்பான ஒரு நாளிலே அல்லது குறிப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது குறிப்பான ஒரு எண்ணிக்கையில் இவ்வாறு நாங்கள் மட்டுப்படுத்தி நாங்கள் லிமிட் பண்ணி வரையறுப்பதாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு மேலதிகமான ஒரு ஆதாரம் தேவை. பொதுவான வணக்கம் ஸலவாத் என்பது யாருக்கும் எந்த நேரத்திலும் எத்தனையும் சொல்லலாம். அதனை நாங்கள் நாள் குறிப்பதாக இருந்தால் ஹதீஸில் வந்திருக்கின்ற இன்றைய தின வெள்ளிக்கிழமை தினங்களிலே விசேஷமாக ஸலவாத் சொல்வதற்கு வந்திருக்கின்றது. இடம் குறிப்பதாக இருந்தால் அத்தஹியாத்தில் நாங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதே போன்று பாங்குக்கு பின்னால் அதானுக்கு பின்னால் ஸலவாத்து சொல்வது. இவ்வாறு அதே போன்று பொதுப்படையாக 10 தடவைகள் ஸலவாத்து அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 தடவை எண்ணிக்கை சொல்லியிருக்கின்றான். இவ்வாறு சில எண்ணிக்கையில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் என்பதற்காக குறிப்பாக அந்த தினத்திலேயோ அல்லது பாங்குக்கு முன்னாலேயோ இவ்வாறு இடத்தை மாற்றி அல்லது நாளை மாற்றி நாங்கள் குறிப்பாக்கணும் சொன்னால் அதுக்கு மேலதிகமான ஒரு ஆதாரம் தேவை. யாரும் வாதிட முடியாது. நாங்கள் சொல்வது ஸலவாத்து தானே, நல்ல விஷயம் தானே. நாங்கள் பாங்குக்கு புறம் ஸலவாத் சொல்கிறோம், அதே போன்று பாங்குக்கு முன்னாலேயும் சொல்கின்றோம். வெள்ளிக்கிழமையிலே சொல்வது எப்போதும் அந்த ரபியுல் அவ்வல் 12 நாங்கள் சொல்கின்றோம். அதுக்கு 2 நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து தானே சொல்கின்றோம், நல்ல விஷயம் தானே என்பதாக யாரும் சொல்ல முடியாது. இது பொதுப்படையாக வந்த வணக்கம். பொதுப்படையாக வந்த வணக்கத்தை நாங்கள் பொதுவாகத்தான் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் இடம் குறிப்பதாக இருந்தால், நாள் குறிப்பதாக இருந்தால், எண்ணிக்கை குறிப்பதாக இருந்தால், ஒரு மெத்தட் ஒரு முறையை குறிப்பதாக இருந்தால் அதுக்கு மேலதிகமான ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அவ்வாறு நாங்கள் மட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல வரையறுக்கக்கூடிய இடத்துல எங்களை அறியாமலேயே நாங்கள் நல்லதாக நினைத்து கொண்டு சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்திலே பித்அத் உருவாகி விடுகின்றது. அதே போல் அன்புக்குரிய சகோதரர், இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அல் குர்ஆன் ஓதுவது. அல் குர்ஆன் ஓதுவதை பொறுத்த எங்களுக்கு தெரியும் பொதுப்படையான ஒரு வணக்கம். யாருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த தடை செய்யப்பட்ட சுத்தமில்லாதவர்களை தவிர யாருக்கும் எந்த நேரத்திலும் இந்த குர்ஆனை ஓதலாம். தாராளமாக இந்த குர்ஆனை ஓதலாம், எந்த நேரத்திலையும் ஓதலாம், எத்தனை ஜுஸுக்களும் ஓதலாம். அதில் யாருக்குமே அங்கே எந்த ஒன்றும் பேச முடியாது. ஆனால் பொதுப்படையாக வந்திருக்கக்கூடிய குர்ஆனிலே ஒரு சூறாவை மாத்திரம் குறிப்பாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை அல்ல சந்தர்ப்பத்தை எடுத்து அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூறாவை ஓதுவதாக இருந்தால் அதுக்கு மேலதிகமான ஒரு ஆதாரம் தேவை. நாங்கள் சூரத்து ஃபாத்திஹாவை எடுத்து ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுகின்றோம். குறிப்பாக அந்த 114 சூறாக்களில் இந்த சூறாவை மாத்திரம் எடுத்து ஓதுகின்றோம். வெள்ளிக்கிழமை சுபஹுக்கு நாங்கள் சூரத்து தஹரையும் சூரத்து சஜிதா ஓதுகின்றோம். ஜும்மா தொழுகையிலே பெருநா தொழுகையிலே சப்பிஹ் இஸ்மையும் ஹல்லாத்தையும் ஓதுகின்றோம். இதெல்லாம் குர்ஆனில் பொதுப்படையாக வந்திருக்கக்கூடிய சூறாக்களில் குறிப்பான சில சூறாக்களை தெரிவு செய்து எடுத்து நாங்கள் ஓதுகின்றோம். ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹ் ஓதுகின்றோம்.
பொதுப்படையாக வந்த குர்ஆன் திலாவத்திலே குறிப்பிட்ட சில சூறாக்கள் எடுத்து ஓதுகின்றோம். ஏன் ஓதுகின்றோம்? இவைகளுக்கு சஹீஹான நபியுடைய ஹதீஸ் மூலமாக வழிகாட்டல் வந்திருக்கின்றது. இவ்வாறு வழிகாட்டல் வந்தால் மாத்திரம்தான் பொதுப்படையான அந்த குர்ஆனிலே குறிப்பிட்ட சில சூறாக்களை மாத்திரம் எடுத்து குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஓதலாம். அவ்வாறு இல்லாமல் நாங்களாக நினைத்து கொண்டு சில நல்ல இடங்களாக கருதி கொண்டு சில சூறாக்கள் நல்ல கருத்துகள் இருப்பதனால் நல்ல சூறாக்களாக கருதி கொண்டு அந்த சூறாக்களை நாங்களாக நினைத்து கொண்டு சில இடங்களை குறிப்பிட்டோம் என்றால் அது அங்கே நாங்கள் குர்ஆன் தான் ஓதுவதாக இருந்தாலும் நன்மை என்று நினைத்து கொண்டு செய்தால் நாங்கள் செய்யக்கூடிய பாவம். அதுக்காக ஒரு உதாரணத்தை எங்களுக்கு சொல்ல சூரத்து யாசீன். சூரத் யாசீனை பொறுத்தவரையில் சில சிறப்பு சம்பந்தமான சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. பெரும்பான்மையான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டதில் மிகவும் பலவீனமான ஹதீஸ்கள். அவ்வாறு தான் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஹதீஸ்கள் இருந்தோன்னு சொன்னாலும் அந்த சந்தர்ப்பம் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமான ஹதீஸ்களாக தான் இருக்கின்றன. அதிகமான விஷயம் சொன்னால் இக்ராஉ அலா மௌத்தாக்கும் யாசீன் என்ற ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு மரணித்தவர்களுடைய பேரில் யாசீன் ஓதுவார்கள். 3ஆம் கத்தம் 40ஆம் கத்தம் இவ்வாறு சொல்லி அடுத்ததாக கபரடியிலே போய் ஓதுவார்கள், மௌத்தான உடனே ஓதுவார்கள். இவ்வாறு சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஓதுவதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம் எடுப்பார்கள். இந்த ஹதீஸ் அங்கே ஆதாரம் இல்லை. முதலாக இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அவ்வாறு தான் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக வைத்துக் கொண்டாலும் அங்கே நபியுடைய நோக்கம் இக்ராஉ அலா மௌத்தாக்கும் என்றால் மௌத்தாகி முடிஞ்சு ரூஹ் போனதுக்கு பின்னால் அல்ல, அந்த மரண தருவாயிலே. அவ்வாறு தான் ஆதாரபூர்வமாக வைத்துக் கொண்டாலும் ஆதாரம் இல்லை, வைத்துக் கொண்டாலும் அங்கே சந்தர்ப்பம் அங்கே சக்ராத்துடைய நேரத்தில் தான். ஏனென்று சொன்னால் இன்னொரு ஹதீஸ் இதே போன்று வருகின்றது, லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ரூஹு போனதுக்கு பின்னால் கலிமா சொல்லிக் கொடுக்குறோம்ல, அங்கேயும் அதே மௌத்தாக்கும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, இங்கேயும் அதே மௌத்தாக்கும் அரபு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் யாருமே கலிமா சொல்லி ரூஹு போனதுக்கு பின்னால் கலிமா சொல்லிக் கொடுப்பதில்லை. எனவே அங்கே மரண தருவாயில சக்கராத்துடைய நேரத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தான் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்க வேண்டும். இது சஹீஹா இருந்தால் இந்த ஹதீஸ் பலவீனமானது. இதுதான் ஓரளவுக்காவது அது பேசப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். இது அல்லாமல் அடுத்த எல்லா யாசின் சூரத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களும் பெரும்பாலும் இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்லது பலவீனமானவைகள். எனவே குர்ஆன் இந்த 114 சூறாக்களிலே இந்த கபரடிகளில் ஓதுவதற்காக வேண்டி அல்ல மையத்து வீடுகளில் ஓதுவதற்காக வேண்டி குறிப்பாக இந்த சூறாவை மாத்திரம் எடுத்து நாங்கள் ஓதுவாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு அலாதியமான சஹீஹான ஆதாரங்கள் தேவை. அந்த ஆதாரங்கள் இல்லாத போது அங்கே அது பித்அத்தாக மாறிவிடுகின்றது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்று நாங்கள் இந்த பித்அத்தில் 2 வகையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத பித்அத்துகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அடிப்படையோடு இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே நாங்கள் நபி அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் தொழுகக்கூடிய நேரத்தில் நாங்கள் எவ்வாறு தொழுகின்றோம்? நாங்கள் நபி அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் தான் சுஜூது செய்கின்றோம். நபி அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் தான் ருக்கு செய்கின்றோம். நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை விட கூட்டி செய்வதில்லை. ஒரு தினத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை தந்துவிட்டான். அந்த சந்தோஷத்துக்காக இன்றைக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நான் சுபஹுக்கு நான் 2 ரக்காத்தை தொழுதால் போதாது என்று நாங்கள் யாரும் 1 ரக்காத்தை கூட்டி தொழுதல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ன்றதுக்காக வேண்டிய காரணம் நபி அவங்க 2 ரக்காத் தான் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. யாருமே நாங்கள் லுஹர் தொழுகைக்கு 5 ரக்காத்தை தொழுதல் வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் நல்ல நோக்கத்துக்காக வேண்டிய. என் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்க இபாதத்துகளில் நல்ல நோக்கம் மட்டும் போதாது. அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நல்ல நோக்கம். இந்த நல்ல நோக்கம் மட்டும் மார்க்கத்திலே போதாது. ஒரு இபாதத்தை செய்வதற்கு நல்ல நோக்கத்தையும் தாண்டி நபியுடைய வழிகாட்டல் தேவை. அதுதான் முக்கியமானது. நாங்கள் பொதுப்படைகளை தெரியும், எங்களுடைய எந்த ஒரு அமல் இபாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதுக்கு 2 நிபந்தனைகள் தேவை. முதலாவது நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸாக அல்லாஹ் தஆலாவுக்கு உள தூய்மையாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக அந்த வணக்க வழிபாடுகளை நபி அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரம் செய்ய வேண்டும். அங்கே நபி வழி இல்லாமல் போகக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த இபாதத் எங்களுடைய இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் தான் போகின்றன. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுருக்கமான இந்த பித்அத் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நாங்கள் அடிப்படைகளை விளங்கி அதன்படி நாங்கள் சுன்னாவை முழுமையாக கடைபிடிப்பதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத்துகளிலே நாங்கள் 2 வகையாக பார்த்தோம். ஒன்று, மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத பித்அத்துகள், அடிப்படையில் வணக்கமாகவே காட்டித்தரப்படாதவைகள், அதிலே அவ்வாறான புதிய உருவாக்கப்பட்ட பித்அத்துகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று மார்க்கத்தில் அடிப்படையில் வணக்கமாக இருந்து அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய பித்அத்துகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த முதலாவது வகையான பித்அத்துகளில் ஒன்று தான்
எம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இடம்பெறக்கூடிய இந்த மீலாது விழா என்ற பிதஅத். நாங்கள் இது இரண்டாவது வகையா முதலாவது வகையான்னு கேட்டால் முதலாவது வகை. மார்க்கத்தில் அடிப்படையில் ஆதாரமே இல்லாத பிதஅத்துகள் உண்டு. அடிப்படை ஒன்று இருந்து அதில் மாற்றங்கள் செய்வதில்லை, மொத்தமாக ஆதாரமே இல்லாத ஒரு பிதஅத். அது எங்களோட அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி நாங்கள் மிச்சம் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இதனை யார் உருவாக்கினார்கள் என்ற விஷயத்தையும் இது சம்பந்தமாக இன்று அந்த மீலாது விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் தங்களுடைய பக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில நியாயங்கள், அவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை பற்றி தெளிவு எங்களிடத்தில் தேவை. இந்த மீலாது விழா பிதஅத் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்காக அதனை கொண்டாடக்கூடியவர்கள் சில நியாயங்களை சொல்லுவார்கள். அதை பற்றிய கட்டாயம் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அதை பற்றி கூறிய பதில் எங்களுக்கு தெரிய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிதஅத்துகள் யாரால் உருவாக்கப்பட்ட, இந்த மீலாது விழா பிதஅத் யாரால் உருவாக்கப்பட்டன்னு சொன்னால், இமாம் மிக்ரிஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அறிஞர் அவருடைய அல் மவாஇது வல் இஅ்திபார் ஒரு கிதாபில் சொல்கின்றார். அதாவது தங்களை ஃபாத்திமியாக்கள் சொல்லக்கூடிய நபியுடைய மகள் ஃபாத்திமானுடைய வம்சம் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஷியாக்களில் மிக மோசமான பிரிவினர்கள் தான் பாத்தினியாக்கள். அந்த பாத்தினியாக்களிலே உபைதுல் கத்தாஹ்னு சொல்லி அவனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் உபைதியாக்கள் அடிப்படையில் தங்களை ஃபாத்திமியாக்கள் சொல்லிக் கொள்வார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலே ஹிஜ்ரி 362க்கு பின்னால் எகிப்து நகரை ஆட்சி செய்தார்கள். அந்த காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஒரு பிதஅத் தான் இந்த பிதஅத். அதை பற்றி இமாம் மிக்ரிஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள். சுமார் அதாவது அவர்களுடைய கிதாபிலே இந்த உபைதியாக்களால் உருவாக்கப்படக்கூடிய நினைவு தினங்கள் இன்று கூட நான் நிறைய பார்க்கணும். அதாவது ஐக்கிய நாடு சபை நிறைய நினைவு தினங்கள், ஒவ்வொன்றுக்கும் முதியோர் தினம், சிறுவர் தினம், இவ்வாறு ஒவ்வொரு தினங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த உபைதியாக்கள் சில தினங்களின் நினைவு தினங்களை உருவாக்கி கொண்டார்கள். சுமார் அவருடைய அந்த கிதாபில் 27 நினைவு தினங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரே வருடத்தில் உருவாக்கப்பட்ட 2 நினைவு தினங்கள் தான். ஒன்று இந்த கர்பலாவுடைய நினைவு தினம், முஹர்ரம் மாதத்திலே 10வது தினத்திலே தங்களுடைய கண்ணங்களை அறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை உருவாக்கினார்கள் உபைதியாக்கள். அதே வருடம் 3ஆம் மாதத்திலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே ரசூலுல்லாஹ் பிறந்ததாக சொல்லி ரபியுல் அவ்வல் பிறை 12 இந்த மீலாது விழா ஒன்று உருவாக்கினார்கள். அப்போ ஹிஜ்ரி 362க்கு பின்னால் ஷியாக்களிலே மோசமான பிரிவுகளை உருவாக்க தந்த உபைதியாக்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த மீலாது விழா. ஆனால் இந்த மீலாது விழாவை கொண்டாடக்கூடியவர்கள் தங்களுடைய முன்னோடி ஷியாக்கள் ஏற்றுக்கொள்ள சகிக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், பிற்காலத்தில் ஹிஜ்ரி 600 வாழ்ந்த மன்னர்களில் ஒருவர் அல் மலிக்குல் முலஃபர்னு சொல்லி மம்லூக்கிய மன்னர்கள் ஒருவர், அவர் அந்த விஷயத்தை செய்வது, அவர் மம்லூக்கியர்கள் அதிகமான சூஃபியாக்கள், அது வேறு விஷயம். அவர்கள் தான் இந்த விஷயத்தை முதலாவது உருவாக்கினாலும் தங்களுக்கு சொல்லிக் கொள்வார்கள். உண்மையிலே உருவாக்கினவர்கள் யாருன்னா இந்த உபைதியாக்கள், ராஃபிலாக்கள். ஆனால் அதனை மனதை கேட்டுக்கொள்ள சகிக்க முடியாது. காரணம் என்ன? ஷியாக்கள் என்றால், ராஃபிலாக்கள் என்றால் கொஞ்சம் மக்களுடைய உள்ளத்தில் வெறுப்பொன்று இருக்கின்றது. எங்களுடைய இந்த முன்னோடி இவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்களை வைத்துவிட்டு, அதாவது ஹிஜ்ரி 600 வாழ்ந்த அந்த மன்னருடைய பேரில் தான் போடுவார்கள். அவர்கள் தான் முதலாவதாக அதனை உருவாக்கியதாக. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மீலாது விழா சம்பந்தமாக சில சுருக்கமான சில அவர்களுடைய சில சந்தேகங்கள் இருக்கிறது. அவர்கள் மீலாது விழா கொண்டாடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சில நியாயங்கள், அதில் ஒன்றின்று நாங்கள் சுருக்கமாக பார்த்தக்கூடிய பதில்களை பார்ப்போம். முதலாவது சொல்வார்கள், அவர்களுடைய தங்களுடைய பக்கம் நியாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது விழா கொண்டாடிக்கிறார். அவங்களோட பிறந்த தினத்தை அவங்க கொண்டாடிக்கிறாங்க. என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பதை பற்றி கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், தாக்க யோமுன் வுலித்து ஃபீஹி, அந்த தினத்தில் தான் நான் பிறந்தேன். அப்போ திங்கட்கிழமையில் ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்க? அந்த தினத்தில் தான் நான் பிறந்தேன், அதனால் நோன்பு பிடிக்கிற மாதிரி ரசூல் சொல்லியிருக்கார். சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸை வருடா வருடம் இவ்வாறு கேக் வெட்டி கொண்டோ அல்லது பாடல்கள் பாடிக்கொண்டோ அல்லது வேறு வேறு விசேஷமான நிகழ்வுகளை செய்து கொண்டோ கொண்டாடக்கூடிய இந்த மீலாது விழாவுக்கு இந்த ஹதீஸை ஆதாரம் எடுக்கிறார்கள். எங்கள் அனைவருக்குமே தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான், உண்மையில் இந்த ஹதீஸில் எந்த ஒரு ஆதாரம் இல்லை. இது ரசூல்லாங்க அதாவது நோன்பு தான் பிடிச்சிருக்கிறாங்க. முதலாவது விஷயம், அங்கே திண்டு கந்தூரிகள் கொடுத்துக்கொண்டு பெரிய பெரிய சாப்பாடுகள் கொடுத்துக்கொண்டு கொண்டாட்டமாக கொண்டாடலை ரசூல்லாங்க அவனை பிறந்ததுன்னு சொல்லி. அடுத்து வாராவாரம் நினைவூட்ட, அதாவது நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வாராவாரம் அவ்வாறு செய்வதில்லை, வருடத்துக்கு ஒரு தடவை. அதுவும் ரசூலுல்லாஹ் உறுதியாக சொல்லப்படாத இந்த பிறை 12 என்பது உறுதியான கருத்தல்ல, அந்த தினத்தை எடுத்துக்கொண்டு கொண்டாடுகின்றார்கள். அதற்கு இந்த ஹதீஸை ஆதாரம் எடுக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரியிலே எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் அது மட்டுமல்ல, வேறு சில காரணம் சொல்லிக்கிறார். பிறந்த நாள் மட்டுமல்ல, அதே தினத்திலே தான் நபியாகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றாங்க. அதே தினத்திலே தான் நான் நபியா, அப்போ பிறந்தது மட்டுமல்ல, அவங்க ரசூலுல்லாஹ் பிறந்ததை சொல்லியிருக்கிறாங்க, நான் நபியா அனுப்பப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த தினத்தில் அவங்க விருப்பமாக நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நாங்கள் நோன்பு பிடிச்ச வாரம் நோன்பு பிடிச்சேன்னு சொல்லி நபியாவோட சுன்னா பின்பற்றி எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வருடா வருடம் நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த மீலாது விழாக்கு இது எங்களுக்கு ஆதாரம் எடுக்க முடியாது.
அடுத்தது அன்புக்குரிய சகோதரர் இன்னொன்று சொல்வார்கள், நாங்கள் பெரும்பாலும் ஓதக்கூடிய மௌலிதில் இந்த மீலாது விழா வந்து நாங்கள் சலவாத்து மஜ்லிஸ் நல்ல விஷயம் தான் செய்கிறோம், நாங்கள் சலவாத்து தான் ஓதுகின்றோம், யாருமே சலவாத்து கூடான்னு சொல்லவில்லை. ஏற்கனவே நான் தெளிவுபடுத்திய போன்று அந்த சலவாத்தை ரசூலுல்லாஹ்வோட பிறந்த நாள்னு சொல்லிக்கொண்டு அந்த குறிப்பிட்ட அந்த தினத்திலே மாத்திரம் சுருக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. எனவே சலவாத்து பொதுப்படையாக வந்த வணக்கம், அதனை அந்த தினத்திலே மாத்திரம் செய்ய முடியாது. அது நீங்கள் சலவாத்து மட்டுமல்ல அதில் சொல்கின்றீர்கள். அந்த தினத்தில் ஓதப்படக்கூடிய மௌலிதி கிதாபை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தரத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து எங்களுக்கு பார்க்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். அதில் இணை வைப்பு கலந்த விஷயங்கள். முதல் அடிப்படை அந்த மௌலிதில் ஓதுவது ஒரு பித்அத், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். சரி, அப்படித்தான் நல்ல விஷயம் இருக்குன்னு பார்த்தால் அதை விட பன்மடங்கு கெட்ட விஷயம் அது இருக்குது, இணை வைப்பு நிறைய இருக்கின்றன. எனவே அந்த ஒரு ஆதாரம் எங்களுக்கு சொல்ல முடியாது. அடுத்ததாக முக்கியமாக ஒரு ஆதாரம் சொல்லுவார்கள், அதாவது புகாரியில் வரக்கூடிய செய்தின்னு சொல்லுவார்கள். அபூ லஹபுக்கு வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் நரகத்துடைய வேதனை கொஞ்சம் குறைக்கப்படுகின்றது. என்ன காரணம்? அந்த காரணத்தை பற்றி வரக்கூடிய நேரத்தில் வந்து அவருடைய அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தி உடனே முதலாவதாக போய்த்து அபூ லஹப்ட்ட சொன்ன உடனே அபூ லஹப் அந்த சந்தோஷத்தில் என்ன செய்தான், அந்த தன்னுடைய அடிமை அந்த நல்ல செய்தியை சொன்னதுக்காக வேண்டி இந்த சுவைபாண்ட தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சு விட்டுட்டு, நீ இந்த இப்போ நீ சுதந்திரம் கிடைச்சிட்டு நீ போன்னு சொல்லி. அப்போ அதாவது ஒரு காஃபிர், அதாவது காலாகாலம் பத்வா செய்யப்படக்கூடிய ஒரு காஃபிர் அபூ லஹபுக்கே தண்டனை குறைக்கப்படுதுன்னு சொன்னால் நபியை மஹப்பத்து வச்சு மூமினா இருக்கக்கூடிய நாங்கள் கொண்டாடி எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று யோசிப்பாங்க. அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது வந்து வேற புகாரில் வரக்கூடிய செய்தின்னு சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரி நல்லா தெளிவுண்டு விளங்கிக் கொள்ளணும். பொதுப்படையான ஒரு அல்லாஹ்வுடைய நியதி ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். காஃபிர்களுடைய தண்டனைகளை பற்றி சொல்லத்தில்ல, ஹாலிதீன ஃபீஹா லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு நாளுமே தண்டனைகள் குறைக்கப்பட மாட்டாது, இலகுபடுத்தப்பட மாட்டாது. இது பொதுப்படையான வசனம். அந்த பொதுப்படையான வசனத்திலிருந்து விதிவிலக்களிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் நபியை அவ்வளவு காலமாக கட்டி காத்து கொண்டு அபூ தாலிபுக்கு மட்டும். அவர்களுக்கு வந்து காஃபிர்களில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை குறைந்தபட்ச தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தி மூலம் அவருக்கு மட்டும்தான். இது போன்று வேற யாருக்குமே ஆதாரபூர்வமாக அந்த பொதுப்படையான வசனத்திலிருந்து யாருக்குமே ஆதாரபூர்வமாக யாருமே விதிவிலக்கு அளிக்கப்படலை. ஏன்னா அபூ லஹப் கூட விதிவிலக்கு அளிக்கப்படலை. அப்போ அபூ லஹபுடைய சம்பவம் என்னது? அதுக்கும் நபியாளுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அப்பாஸ் அவர்கள் ஒரு கனவு காண்றார்கள். அந்த கனவுல வந்து அபூ லஹபை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு கனவு உண்டு. அபூ லஹப் நரகத்தில் இருக்கிறார். அப்போ அப்பாஸ் கேட்குறாங்க வந்து என்ன நீங்கள் உன்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்பாஸ் நினைவாங்க. அப்போ அபூ லஹப் சொல்கிறாங்க வந்து எனக்கு நான் கடுமையான தண்டனை இருக்குது, அந்த திங்கக்கிழமை மட்டும் என்னுடைய 2 விரல்களுக்கு இடையில கொஞ்சம் நீரூட்டு வருது, அதை நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம், காரணம் நபியுடைய பிறந்த தினத்துக்கான என்னுடைய அடிமை உரிமையிட்டு அதுக்காக சொல்கிறாங்க. அப்போ இதில் நபியாவும் சம்பந்தப்படவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவு தான் மார்க்கத்தில் ஒரு பகுதி. ஏனே யாரும் அபூபக்கர் உட்பட யாருமே கண்ட கனவுகள் மார்க்கத்தில் ஒரு வகையாக மாறாது. எனவே அந்த ஒரு இந்த அப்பாஸ்லேயும் கண்ட சம்பவம் அது நபியாக தொடர்படுத்தப்படவே இல்லை. ஏன்னா முதல்ல அந்த சம்பவம் புகாரில் வருதுன்னு சொல்ல, புகாரில் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரல. அது வந்து உர்வத் இப்னு ஜுபைர்னு சில தாபிஈங்கள் அவர் சொன்ன செய்தியத்தான் வருது. எனவே இந்த ஒரு சம்பவத்தை அபூ லஹப் வந்து அடிமை உரிமையிட்டு அதனால் அபூ லஹபுடைய தண்டனை கொடுக்கப்படுச்சு. அவன் வந்து இயல்பாக சந்தோஷப்படக்கூடிய காலம் தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆம்பளை பிள்ளைன்னு பிறந்தா நல்ல சந்தோஷப்படுவாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்த அது கவலையாக பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளை புதக்கக்கூடிய காலம், ஆம்பளை பிள்ளை பிறந்த சந்தோஷம். தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இயல்பாக சந்தோஷப்படுவாங்க. அதை வச்சுக்கு நாங்கள் மீலாது விழா கொண்டாடுறதுக்கு ஆதாரம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி ஆதாரம் எடுப்பாங்க? அந்த காஃபிருக்கே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு விஷயத்தை விசேஷமாக கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால், மூமிங்களாக நாங்கள் அந்த ரசூலோட பொறுப்பை பார்த்து சந்தோஷப்பட்டால் அதை கொண்டாடி எங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும்னு கேட்பாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், இதுவும் வந்து ஆதாரமான ஒரு விஷயம் அல்ல. அடுத்த இன்றைய காலத்தில் சில புதிய சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் வளமையாக சொல்லுவேன், இந்த மௌலித் ஓதுறது, இந்த சலவாத்து மஜ்லிஸ் வைக்க இதில் பித்அத்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு கோணத்தில் மீலாது விழா கொண்டாட வராங்க. எப்படின்னு சொன்னால், இது ஒரு வளமைக்கு நான் செய்கிறோம், அது ஊர் வளமை, இபாதத்தாக செய்கிறல்ல. ஏதோ அந்த சீசனுக்கு நாங்கள் எப்படி அதை ரமலான் மாதத்தில் பத்ர் யுத்தம் வந்தால் அந்த பத்ர் யுத்தத்தில் அந்த தினத்தில் நாங்கள் பத்ர் யுத்தத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோமே, அது மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் வரைச்சு அதை பற்றி பேசுகிற மாதிரி ரசூலுல்லாஹ் நாங்கள் பிறந்த தினம் வரத்தில் வந்து நாங்கள் அவங்கள பற்றி பேசுகிறோம், அவங்களோட விசேஷமாக அவங்கள பற்றி பேசுகிறோம். அது பேசுகிற பிரச்சனை இல்லை, அந்த காலத்தில் அவங்கள பற்றி அவங்களோட வரலாறுகளை பற்றி சொல்கிறது. ஆனால் அதை ஒரு இபாதத்தாக எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தினத்தை குறிப்பாக அந்த தினத்தில் நான் விசேஷமாக பேசுகிறதுக்கு ஆதாரங்கள் இல்லை. அடுத்த சொல்லுவார்கள் வந்து இது ஒரு அந்த மௌலிதுகள் ஓதாமல் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பற்றி மக்களுக்கு மாணவர்களுக்கு நபியாவை பற்றி நல்ல தகவல்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு போட்டி அடிப்படையில் கல்வி நிகழ்ச்சியில் வைக்கலாம். அது மீலாது விழா முன்னிட்டு இன்றைக்கு நிறைய அவர் செய்கிறாங்க. அப்படி இந்த மீலாது விழா முன்னிட்டு அவங்க மௌலிது ஓத போகிறல, அது மாதிரி வந்து இந்த கந்திரிகள் போகிறல, சலவாத்து மஜ்லிஸ் போக மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்வோம், கல்வி ரீதியாக நாங்கள் மாணவர்களை முன்னேற்றத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமான ஒரு போட்டி நிகழ்ச்சி நாங்கள் வைப்போம்.
அப்போ அதன் மூலமாக அதுக்குரிய தேவைப்பாடுகள் ரசூலோட காலத்தில் இருந்து தான் அவங்க செஞ்சுப்பாங்க. அவங்க செய்யல காரணம் அதுக்குரிய தேவைப்பாடுகள் இருக்குது, அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன்னா இந்த காலத்தில் வசதி வாய்ப்பு இருக்குது, அதுக்குரிய தேவையும் இருக்குது, அங்கே செய்வோம்ண்டுவாங்க. அப்போ இது ஒரு பித்அத் ஹஸனா மாதிரி காட்டுவாங்க. அன்புக்குரிய சகோதரி, அவ்வாறு சேர்த்து இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தேவைப்பாடு இல்லைன்னு யார் சொன்னது? அவ்வாறுகளை சொல்ல முடியாது. இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்த அந்த நபி அவங்க தன்னுடைய பிறந்த தினத்தை காட்டி கொடுக்குற பெரிய ஒரு வேலை இல்லை. அதுக்காக கொண்டாட்டம் எடுக்கிறது, அதுக்குரிய தேவைப்பாடு செய்ய மக்கால தான் வசதி வாய்ப்பு இல்லை, காஃபிர்களுடைய இந்த கெடுபிடிகள் அதிகம், அநியாயங்கள் அதிகம், பயம் என்று வைத்துக் கொண்டால் மதீனாவுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பு இருந்து நல்ல பெரிய செல்வந்தர்கள் இருந்தால் கடன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி செய்வதாக இருந்தால் அதே போன்று எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை, அவங்களுக்கு சுதந்திரமாக இயங்கலாம் மதீனாவில். அப்படி இருந்தும் கூட அந்த ரசூலுல்லாஹ் அவங்களை புகழ்ந்து தன்னுடைய பிறந்த தினத்தை காட்டி கொடுக்க வேண்டிய தேவை, சஹாபாக்களை காட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருந்தும் கூட, அதுக்குரிய தேவைப்பாடு இருந்தும் கூட, தடைகள் நீங்கி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் அதை செய்யலைன்னு சொன்னால், செய்யாமல் விட்டாங்க என்றால் நாங்களும் அதை செய்யாமல் விடுவதுதான் இபாதத், செய்வதல்ல இபாதத். இதுக்கு சொல்லுவாங்க சுன்னா தர்க்கியான்னு சொல்லுவாங்க அரபுல. ஏன்னா அது நாங்கள் தேவைப்பாடு இருந்தும் தடைகள் நீங்கியும் அதை செய்யாமல் ரசூலுல்லாஹ் விட்டாங்கன்னு நாங்களும் விடணும். அது அந்த தேவைப்பாடு இருந்துச்சு. அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தை நரகத்துடைய விளிம்பில் இருந்த அந்த சமூகத்தை சுவர்க்கத்துடைய விளிம்புக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த நபியை பற்றி, அவருடைய பிறந்தனத்தை பற்றி தேவைப்பாடு இருக்க மாட்டாங்க. அவனை பிறந்தனத்தை பார்த்து சந்தோஷப்பட பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருந்தும் கூட அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்து, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் யாருக்குமே அதை பற்றி சொல்லவும் இல்லை. அவங்க பற்றி சஹாபாக்கள் சில வரலாற்று ஆசிரியர் மூலமாக தான் அதை தெரிவு செஞ்சு எடுத்திருக்கிறாங்க. எப்போ பிறந்தவங்க சம்பந்தமாக பிறந்த தினத்தை மட்டும் தான் சொன்னாங்க, திங்கக்கிழமையில பிறந்த மட்டும் தான் சொன்னாங்க. பிறையத்தின என்ன மாதம்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லலை, வரலாற்று ஆசிரியர்கள் தான் கணித்திருக்கிறாங்க. என் அன்புக்குரிய சகோதரர்களை, இது போன்ற சில அற்பமான சில காரணங்கள் சொல்லி இது ஒரு நல்ல பித்அத்துல் ஹஸனாண்டுவாங்க. அடிப்படையாக குல்லு பித்அத்தின் தலாலான்னு சொல்றதுக்கு பின்னால் அனைத்து பித்அத்துகளுமே வழிகேடுன்னு சொன்னதுக்கு பின்னால் அங்கே மார்க்கத்தில் நல்ல பித்அத்தை சொன்னவங்களுக்கு எடுக்கிறதுக்கு முடியாது. நல்ல பித்அத்துக்கு அது சில ஆதாரங்கள் வேற சொல்லுவாங்க. சில சஹாபாக்களுடைய விஷயங்களை சில நடவடிக்கைகளை தவறாக புரிந்து கொள்ள ஆதாரமாக காட்டுவாங்க. அது சம்பந்தமாக நேரம் போத இந்த இடத்தில் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சுருக்கமாக இவ்வாறு நிறைய சில சந்தேகங்கள் சொல்லுவாங்க. இவைகள் ஏழும் என்றால் இந்த மீலாது விழாவும் ஏழும் என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் ஒன்றை அல்லாஹுக்காக செய்வதாக இருந்தால் அது வந்து நாங்கள் தெளிவாக ரசூலோட ஹதீஸ்லேருந்து தேடி எடுக்கணும், குர்ஆனில் தேடி எடுக்கணும். அப்பொழுது எங்களுக்கு மன நிம்மதியாக இந்த இபாதத்தை செய்யலாம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நாங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்துன்னு சொன்னாலும் அதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை. மறுமையில் எங்களுடைய நிலைமை அந்த சல்லிகள் எலமெண்ட அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. அதாவது நாங்கள் அவங்க செஞ்ச சில அமல்களையும் பார்க்கலாம், வந்து அத்தனையுமே பரத்தப்பட்ட புழுதிகளாக. ஏன் காரணம்? ஏற்றுக்கொள்ளப்படாத அமல். ஏற்றுக்கொள்ளப்படாத அமலுக்கு மறுமையில் எந்த ஒரு பெருமதியும் கிடையாது. அது பரத்தப்பட்ட புழுதி மரப்படி அல்லாஹ் தஆலா தூக்கி வீசிடுவான். அந்த நிலைமைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. எனவே சுன்னாவை முழுமையாக படித்து அதன்படி செயல்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை, அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை, அவர்களை பின்பற்றுவதிலே காட்டுவதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.